அதிகமான பசி உணர்வு நமக்கு ஏற்படுது. இதே மாதிரி தாகமும் அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது வந்து பாலிட்ரிப்சியா அப்படின்னு சொல்கிறோம், பாலிஃபேஜியா அப்படின்னு அதிகமாக உணவு எடுக்கிற ஒரு நிலை. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்படுது. இதை தாண்டி வேறு யாருக்கு முக்கியமாக இருக்குது? அதாவது நம்ம ரொம்ப நேரம் டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்த்துட்ருக்குறோம், நைட்டில் தூங்காமல் கண் விழித்து வேலை செய்யக்கூடிய நபர்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். அதாவது ஹைப்பர் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் டைஜஷனுக்காக செக்ரேட் ஆகக்கூடிய சில ஜூசஸ், ஆசிட் வந்து நம்ம பாடியில் செக்ரேட் ஆகும். டைஜஸ்டிவ் ஜூசஸ் அண்ட் என்சைம்ஸ் இது எல்லாமே செக்ரேட் ஆகுது. நம்ம அதிகமாக டென்ஷன் ஆகிறோம், இல்லை டிப்ரெஷனில் இருக்கும்போது, இல்லை தூக்கம் சரியாக இல்லை, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும்னா நமக்கு ஆசிட் வந்து பாடியில் அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பாடியில் ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும்